கிராண்ட் கேனியனை தேசிய நினைவு சின்னமாக அறிவித்த தியோடர் ரூஸ்வெல்ட் 1908 ஜனவரி 11 அன்று அமெரிக்க அதிபர் தியோடர் ரூஸ்வெல்ட் அரிசோனா மாநிலத்தில் உள்ள கிராண்ட் கேனியனை தேசிய நினைவு சின்னமாக அறிவித்தார். இது அமெரிக்காவின் இயற்கை பாரம்பரியத்தை பாதுகாக்க எடுத்த ஒரு முக்கிய வரலாற்று தீர்மானமாகும். கிராண்ட் கேனியன் உலகின் மிகப்பெரிய மற்றும் ஆழமான பள்ளத்தாக்குகளில் ஒன்றாகும். கொலராடோ ஆற்றின் நீண்டகால அரிப்பினால் உருவான இந்த இயற்கை அதிசயம் அதன் பிரம்மாண்ட தோற்றத்தால் உலகமெங்கும் புகழ் பெற்றுள்ளது. 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் கிராண்ட் கேனியன் பகுதியில் சுரங்க தொழில் மற்றும் தனியார் நில ஆக்கிரமிப்புகள் அதிகரித்தன. இதனால் அந்த பகுதியின் இயற்கை அழகு மற்றும் சூழல் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டது. இயற்கை பாதுகாப்பில் ஆழ்ந்த ஆர்வம் கொண்டிருந்த தியோடர் ரூஸ்வெல்ட் கிராண்ட் கேனியனை எதிர்கால தலைமுறைகளுக்காக பாதுகாக்க வேண்டும் என்று உறுதியாக நம்பினார். அவர் இயற்கையை அழிக்க முடியாத பொக்கிஷம் என கருதினார். 1906 கொண்டுவரப்பட்ட ஆன்டிக்விட்டிஸ் ஆக்ட் என்ற சட்டத்தின் அடிப்படையில் அதிபருக்கு முக்கியமான இயற்கை மற்றும் வரலாற்று இடங்களை தேசிய நினைவு சின்னமாக அறிவிக்கும் அதிகாரம் வழங்கப்பட்டது. ரூஸ்வெல்ட் இந்த சட்டத்தை பயன்படுத்தி கிராண்ட் கேனியனை பாதுகாத்தார். தேசிய நினைவு சின்னமாக அறிவிக்கப்பட்டதன் மூலம் அப்பகுதியில் சுரங்க வேலைகள் மற்றும் தனியார் நில பயன்பாடுகள் கட்டுப்படுத்தப்பட்டன. இதனால் கிராண்ட் கேனியனின் இயற்கை அமைப்பு பாதுகாக்கப்பட்டது. இந்த முடிவு அக்காலத்தில் சில தொழிலதிபர்களின் எதிர்ப்பை சந்தித்தாலும் பொதுமக்கள் மற்றும் இயற்கை ஆர்வலர்கள் மத்தியில் பெரும் ஆதரவை பெற்றது. ரூஸ்வெல்ட்டின் இந்த நடவடிக்கை அமெரிக்காவில் இயற்கை பாதுகாப்பு இயக்கத்திற்கு வலுவான அடித்தளமாக அமைந்தது. பல தேசிய பூங்காக்கள் மற்றும் நினைவு சின்னங்கள் உருவாக இதுவே முன்னுதாரணமாக இருந்தது. பின்னர் 1919 கிராண்ட் கேனியன் அதிகாரப்பூர்வமாக தேசிய பூங்காவாக அறிவிக்கப்பட்டது. இதன் மூலம் அதன் பாதுகாப்பு மேலும் உறுதிப்படுத்தப்பட்டது. ஆகவே 1908 ஜனவரி 11 அன்று தியோடர் ரூஸ்வெல்ட் எடுத்த இந்த வரலாற்று தீர்மானம் இயற்கை பாதுகாப்பு வரலாற்றில் ஒரு மைல்கல்லாகவும் மனித குலத்தின் பொறுப்புணர்வை நினைவூட்டும் ஒரு முக்கிய நிகழ்வாகவும் விளங்குகிறது.